மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு எனது வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், எதுல ஆசை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிய கரு கருன்னு வச்சுக்கணும். முடி இருந்தா தான் நம்மளுக்கு அழகு என்று எல்லாருக்குமே நினைக்கிறது தானே! இது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த முடி என்பது அ என் முடி இருக்கு இல்லையா? இந்த முடி தான் நம்ம முகத்துக்கு அழகை கொடுக்கக்கூடியது. நீங்க நல்லா கலரா இருங்க, நல்லா ஹைட்டா இருங்க, வெயிட்டா இருங்க. என்ன? எல்லாம் பண்ணுங்க. ஆனால் இந்த முடியலன்னு சொன்னா அழகு இருக்காது. முடி தான் அழகு. நீங்க சினிமா ஹீரோஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரியா இருப்பாங்க. டக்குன்னு நீங்க தோப்ப முடிய வச்ச உடனே பார்த்தா அழகாயிடுறாங்க. அப்போ முடி ரொம்ப அழகாக இருக்க வேண்டும். முடி உதிராமல் இருக்க வேண்டும். அதுக்கு என்ன டிப்ஸு அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு நான் விளக்கி சொல்லப் போறேன். இப்ப என்கிட்ட முடி இருக்குது. அதனால தான் நான் சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நெறைய பேர் இப்ப கமெண்ட்ஸ் போடுவாங்க. இது நீங்க தோப்பா முடி வச்சுக்கிட்டு நீங்க இருங்க. முடிய பத்தி பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. இது நண்பர்களே, இது ஒரிஜினல் முடி. ஓகேவா? ஒரிஜினல் முடி. அதனால இத இந்த இந்த முடியை தடுத்து நிறுத்துவதற்கு, உதிர்வதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன டிப்ஸ்னா, K3, K10, ST36 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கு. அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ்ல நீங்க வளச்சுழற்சி பண்ணாலே சரியா போகும். வளச்சுழற்சி பண்ணிக்கணும். எத்தனை வளச்சுழற்சி பண்ணணும்னு சொன்னால், இந்த ஒரு காலையில ஒரு லெஃப்ட்னு வச்சுங்களேன். லெஃப்டுடைய K10ல ஒரு 18 முறை, K3ல ஒரு 18 முறை, அடுத்து ST36ங்கிற புள்ளியில 18 முறை நீங்க அழுத்தம் கொடுத்துக்கிறங்க. இதனுடைய இமேஜ் நான் வைக்க சொல்றேன். அந்த இமேஜ் வைப்பாங்க. அதுல நீங்க அழுத்தம் கொடுத்துக்கிறங்க. அடுத்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா இன்னொரு கால்ல அதே மாதிரி K3, K10, ST36 ரைட்ல பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்க பண்றப்ப முடி உதிர்வது முதல்ல நிற்கும். ஒரு 15 நாள்ல இவன் கிடைத்த ரிசல்ட். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த முடி உதிர்வதற்கு காரணம் கேட்டீங்க. நீங்க குளிக்கிறீங்க தண்ணி, அந்த தண்ணி ஒரு காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய உணவுல போதுமான அளவு உயிர் சத்துக்கள் இல்லாமல் இருத்தல். குறிப்பாக கால்சியம், புரோட்டீன், புரதச்சத்துக்களும் கால்சியமும் இல்லாமல் இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஹேர் ஃபாலிங் இருக்கும். அடுத்து நீங்க பயன்படுத்துகிற ஹேர் ஆயில் அது உங்களுக்கு அது பிரச்சனையை அந்த பிரச்சனையை உருவாக்கும் இந்த ஹேர் ஆயில். அதனால இயற்கையோடு நீங்கள் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு முடி கொட்டாது. அடுத்து இயற்கை விதிமீறல்கள் தான் உங்களுக்கு நோயே வருதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் சொல்றது, இப்போ எங்கள் அப்பாவுக்கு முடியல அதனால எனக்கு முடியல, எங்கள் தாத்தாவுக்கு முடியல அதனால எங்களுக்கு முடியல அப்படிலாம் சொல்லுவீங்களே, அதெல்லாம் தப்பு. உங்கள் தாத்தாவுக்கு முடியல, உங்கள் அப்பா முடியலன்னா உங்களுக்கு முடிய முளைக்க வைக்கலாம். அதுக்குள்ள உத்திகள் இருக்கிறது. அதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களுக்கு முடி கொட்டுவது நிற்கும். அடுத்த முடி புதுசாக முளைக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு இந்த பேபி ஹேர்ஸ் அங்கங்கே சின்ன சின்ன ஸ்மால் பேபி ஹேர் இங்கே எல்லாம் முளைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ எல்லாரும் ஏறுதேன்னு கவலைப்படுவாங்க, நான் இறங்குதேன்னு கவலைப்படுறேன். இந்த நெத்தி ஏறுது சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு இறங்குதேன்னு கவலைப்படுறேன். ஸோ அது மாதிரி இதை வருவதற்கு என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த ஹேரை சுத்தமாக சுகாதாரமாக வச்சுக்கணும். அடுத்து கோம்பு இருக்கு இல்லையா, கோம்பு ரோலிங் கோம்புன்னு இருப்பாங்க, ரோலிங் கோம்பு. அந்த கோம்பை வாங்கி வச்சிருங்க. வாங்கி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து சீவிக்கிறங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிளட் சர்க்குலேஷனும் அதே இருக்கும். எவ்வளவுதான் உணவு சத்துக்கள் எடுத்தா கூட அந்த பிளட்ல கலந்து போகும். ரத்தத்தில் கலந்து போகையில் அந்த முடி என்ன பண்ணும், அதுக்கு தேவையான கால்சியமோ புரதச்சத்தை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஆனால் நீங்க அழுத்தம் கொடுத்து தானே இங்கே போவதற்கு, அழுத்தம் கொடுத்து தானே பிளட் சர்க்குலேஷன் போகும். அதனால நீங்க அதை நீங்க பண்ணிக்கிறங்க. இந்த புரதச்சத்து அதிகமாக உள்ள உணவுகளை நீங்க எடுத்துக்கொள்வதற்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன். நீங்க சப்ளிமெண்ட் வாங்கி சாப்பிடக்கூடாது. இயற்கையாக நீங்களே உங்க வீட்டில் வெள்ளரி விதை, எல்லாம் நோட் பண்ணிருங்க, வெள்ளரி விதை, பூசணி விதை, பரங்கி விதை, புரியுங்களா? வெள்ளரி விதை, பூசணி விதை, பரங்கி விதை, இதெல்லாம் நீங்க இதை வாங்கிட்டு அதை சம அளவுல வாங்கிட்டு கொஞ்சம் வறுத்துக்கிடுங்க. வறுத்துக்கிட்டு அதை பொடி செஞ்சு வச்சுருங்க. வச்சுட்டு காலை மாலை நீங்கள் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் இங்கே சாப்பிட்டுருங்க. இது 3 இயற்கை அங்காடியில் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அது பக்குவமாக வச்சுருந்துட்டு அதை
நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து மில்கில் கலந்து சாப்பிட்லாம், அதெல்லாம் அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்றதுனாலையும் உங்களுக்கு வந்து இந்த முடி கொட்டுறது வந்து நிற்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த முடிக்காகத்தான் நிறைய பேர் வர்றாங்க. நான் வந்து அக்குபஞ்சரிஸ்ட் வர்மக்கலை ஆசான். எங்கள்கிட்ட வர்றவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் முடியை எப்படியாச்சும் இது பண்ணி விடுங்க, முடியை வந்து பார்த்து அப்படியே முளைக்க வைத்து உத்திகளை சொல்லுங்க அப்படி சொல்கிறாங்க. 32 வயசு 33 வயசு பசங்களுக்கெல்லாம் முடி கொட்டிடுது. எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது சார். வந்து பொண்ணு பார்க்க போகிறோமா, பொண்ணு பார்த்துட்டு இந்த முடியலன்ட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த உத்திகளை கையாண்டு எங்கள்கிட்ட அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், வர்மக்கலை சிகிச்சையை மேற்கொள்கிற பொழுது உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த முடி கொட்டுவதை நிறுத்தி விடுவோம். அடுத்து புதிய முடி வளர்வதற்கான உத்திகளை நாங்கள் மேற்கொள்வோம். இப்படி நீங்கள் உங்கள் வாழ்வு முறையை மாற்றி, உங்களுடைய உணவு முறையை மாற்றி, உணவில் வந்து புரோட்டீன் ரிச் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். புரோட்டீன் ரிச் புரதச்சத்து அதிகமாக உள்ள உணவுகள் வந்து மட்டன் சாப்பிட்றவங்க மட்டன் சாப்பிட்லாம். அடுத்து வந்து மீன் இருக்கு இல்லையா, அதில் மத்தி மீன் இருக்குது, மத்தி மீன் அது மாதிரி மீன்லலாம் வந்து நிறையா வந்து உங்களுக்கு புரதச்சத்து அதிகமாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க அது மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்து பருப்பு வகைகள், கொண்டைக்கடலை, இது மாதிரி கொண்டைக்கடலை, பட்டாணிக்கடலை இதெல்லாம் ஊற வச்சு நீங்கள் வந்து மறுநாள் வந்து லைட்டாக வேக வச்சு அதையும் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதுமான அளவு புரதச்சத்து வரும். நான் சொன்னது மாதிரி இந்த இந்த விதைகளை வாங்கிட்டு வந்து இது பண்ணிக்கிறேங்க. இது என்ன சொன்னேன், வெள்ளரி விதை, பரங்கி விதை, பூசணி விதை, இன்னொன்று சொன்ன ஆளி விதை. ஆளி விதையை வாங்க 4 ஆளி விதை 4ஐயும் வாங்கி சம அளவு 100 கிராம் வாங்கிட்டு வாங்களேன். வாங்கிட்டு வந்து அரைச்சி அதை வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணிட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு அதையும் சாப்பிட்டீங்கன்னா டெஃபினட்டாக வரும். உங்களுக்கு எங்களுடைய உதவி தேவை என்று சொன்னால் சென்னைக்கு நான் வர்றேன். அடுத்து வந்து சென்னையில் இருக்க எங்கள் சென்டர் இருக்குது, நெய்வேலியில் சென்டர் இருக்குது, பட்டுக்கோட்டை பேராவூரில் சென்டர் இருக்குது. அடுத்து மலேசியாவில் புது சென்டர் ஓப்பன் பண்ண போகிறோம். அங்கே உள்ள நண்பர்கள் தோழர்கள் நீங்கள் மந்த்லி வாங்கணும் எங்களை சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அங்கேயும் மலேசியாவில் வர்றேன். இந்த உலகமெங்கும் இருக்கின்ற மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வந்து இந்த வாய்ப்பினை நாங்கள் வழங்குகிறோம். ஆகவே நீங்கள் வந்துட்டு எங்களுடைய சேவையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொளியில்.